அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் செய்ய போகிற ஆசனம் வந்து புஜங்காசனம். இந்த ஆசனம் எப்படி செய்யணும்னா, நம்ம கவிழ்ந்து படுத்த நிலையில தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். இப்போது கவிழ்ந்து படுத்த நிலை சொன்ன இல்லைங்களா, இந்த மாதிரி நீங்கள் படுத்துக்கணும். படுத்துக்கிட்டு என்ன செய்யணும்னா, உங்களுடைய கைகள் வந்து கரெக்டாக கொண்டு வந்து மார்பு பகுதிக்கு நேராக வச்சுக்கணும். வச்சுட்டு கால்கள் என்ன செய்யணும், ஒன்று சேர்த்து வச்சுக்கணும். வச்சுட்டு உங்களுடைய தலை, கழுத்து, மார்பு பகுதி, தொப்புள் பகுதி வந்து இது எல்லாமே நிமிர்ந்து இருக்கணும். இது எதுவுமே வந்து தொடாத மாதிரி, அதாவது தரையை தொடாத மாதிரி நல்லா பார்த்துக்குங்க. மூச்சை இழுத்துக்கிட்டு இந்த நிலையில் நம்ம ஒரு 5 மூச்சு நிலையில் இப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் நார்மலுக்கு வரணும். இந்த மாதிரி 1 2 3 4 5 மெதுவாக மூச்சை நார்மல் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து கைகளை பிரித்து இடது கை மேல் வலது கால் வச்சு கொடுத்து இந்த பக்கம் திரும்பி நார்மலாக நீங்கள் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 3 முறை செய்யலாம். இதுதான் புஜங்காசனம். இப்போ வந்து நம் புஜங்காசனத்தின் நன்மைகளும் பார்க்கலாம். இப்போ வந்து கவிழ்ந்து படுத்து இப்போ நான் செஞ்சு காமிச்சேன் இல்லைங்களா. இப்போ கவிழ்ந்து படுக்கும்பொழுது நம்மளுடைய முதுகு வந்து பின்னோக்கி வளையுது இல்லையா, இந்த மாதிரி. அப்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஜ் ஆக ஆக கூன் விழும் இல்லைங்களா, அந்த மாதிரி கூன் விழாமல் இருக்கும். இந்த பயிற்சி நம்ம இப்போலேருந்து நம்ம செய்து வரும்பொழுது கூன் முதுகுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வராமல் இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய நுரையீரல் மற்றும் மார்பு பகுதியில் இருக்கிற அந்த பலவீனத்தை வந்து போக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, முதுகு வலி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆசனம், அதாவது புஜங்காசனம் செய்கிறதுனால முதுகு வலி வராமல் தடுக்கப்படும். இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது. நீங்கள் வந்து தினமும் உடற்பயிற்சி, அதாவது யோகாசனங்கள்லாம் செய்து உங்களுடைய உடல்நலத்தை காக்க வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.